வணக்கம் நண்பர்களே. இரவு வானத்தை பார்த்திருக்கிறீர்களா? எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள், பில்லியன் கணக்கான அண்டங்கள், இவை அனைத்தும் எப்படி உருவாயின? இந்த பிரபஞ்சம் எப்படி தொடங்கியது? இந்த கேள்விகளுக்கு விடை தேட இந்த 5 நிமிட பயணத்தில் என்னுடன் இணையுங்கள். நமது பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து அறிவியலாளர்கள் நம்பும் மிக முக்கியமான கோட்பாடுதான் பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு கோட்பாடு. சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பிரபஞ்சம் ஒரு மிகச் சிறிய, சூடான, அடர்த்தியான புள்ளியாக இருந்தது. திடீரென அந்த புள்ளி மிக பெரிய அளவில் வெடித்து சிதறியது. இது ஒரு வெடிப்பு மட்டுமல்ல, இடமும் காலமும் உருவான ஒரு நிகழ்வு. பெருவெடிப்பு நிகழ்ந்த ஒரு சில நொடிகளிலேயே பிரபஞ்சம் மிக வேகமாக விரிவடைய தொடங்கியது. வெப்பம் குறைய தொடங்கியதும் குவார்க்குகள், லெப்டான்கள் போன்ற அடிப்படை துகள்கள் உருவாகின. இன்னும் சிறிது காலத்தில் இந்த துகள்கள் ஒன்றிணைந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை உருவாக்கின. இந்த கட்டத்தில் பிரபஞ்சம் ஒரு சூடான, அடர்த்தியான பிளாஸ்மாவாக இருந்தது. சுமார் 3,80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் மேலும் குளிர்ந்தது. அப்போது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடன் இணைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களை உருவாக்கின. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பிரபஞ்சம் ஒளி ஊடுருவக்கூடியதாக மாறியது. இதையே நாம் காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி கதிர்வீச்சு என்று அழைக்கிறோம். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு மேகங்கள் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றிணைந்து சுருங்கத் தொடங்கின. இந்த சுருக்கத்தால் வெப்பம் அதிகரித்து நட்சத்திரங்கள் உருவாகின. நட்சத்திரங்கள் கூட்டங்கள் ஒன்றிணைந்து நாம் இன்று காணும் பிரம்மாண்டமான அண்டங்கள் அல்லது கேலக்சிகளை உருவாக்கின. நம்முடைய சூரியனும் சூரிய குடும்பமும் பால்வெளி அண்டத்தின் ஒரு சிறிய பகுதியாகும். இந்த பிரபஞ்சம் இன்றும் விரிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. புதிய நட்சத்திரங்கள் பிறக்கின்றன, அண்டங்கள் ஒன்றிணைகின்றன. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இன்னும் ஏராளம். நாம் தேட வேண்டிய பயணம் வெகு தூரமாக இருக்கிறது. நாம் தேட வேண்டிய பயணம் முடிவற்றது என்பதையே குறிக்கிறது. நாம் பார்த்த அல்லது பார்க்கின்ற இந்த நட்சத்திரங்கள், அண்டங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதிதான். பிரபஞ்சத்தில் சுமார் 27% இருண்ட பருப்பொருள் அல்லது ஆங்கிலத்தில் டார்க் மேட்டர் என்று ஒரு மர்மமான பொருள் உள்ளது. இதை நாம் நேரடியாக பார்க்கவோ உணரவோ முடியாது. ஆனால் இதன் ஈர்ப்பு விசைதான் அண்டங்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது. அதேபோல் சுமார் 68% இருண்ட ஆற்றல், டார்க் எனர்ஜி எனப்படும் மற்றொரு மர்மமான சக்தி பிரபஞ்சம் இவ்வளவு வேகமாக விரிவடைவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். இந்த இருண்ட பருப்பொருளும் இருண்ட ஆற்றலும் இன்னும் நமக்கு முழுமையாக புரியாத புதிர்களாகவே உள்ளன. இப்போது இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது ஒரு முடிவற்ற விரிவடைதலில் சென்று மறைந்து விடுவோமா? அல்லது ஒரு நாள் இந்த விரிவடைதல் நின்று பிரபஞ்சம் மீண்டும் சுருங்கத் தொடங்கி ஒரு புதிய பிக் பேங்கிற்கு வழிவகுக்குமா? இந்த கேள்விகளுக்கும் அறிவியலாளர்கள் இன்னும் பதில்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எது சரியான பதில் என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை. பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் ஆய்வுக்கூடமாகவே தொடர்கிறது. இந்த அத்தனை பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்கு பிறகுதான் நம்முடைய பூமி உருவாகி அதில் உயிர்கள் தோன்றி நாமும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கின்றோம், அதில் வாழ்ந்தும் வருகிறோம். நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி என்றாலும் அதன் ரகசியங்களை அறியும் ஆர்வம் நம்மை மேலும் மேலும் வியக்க வைக்கிறது. பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவற்ற புத்தகம். ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயங்கள் எழுதப்படுகின்றன. இந்த அற்புதமான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு இயங்குகிறது. அதில் மிக முக்கியமானது ஈர்ப்பு விசை. இதுதான்
கோள்களையும் நட்சத்திரங்களையும் அண்டங்களையும் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது. ஒளி அதன் வரையறுக்கப்பட்ட வேகத்தில் பயணிக்கிறது. இந்த அடிப்படை விதிகள் தான் நாம் அறியும் இயற்பியல் விதிகளின் மூலம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கின்றன. இந்த விதிகள் மாறாதவையாக இருக்கின்றன என்பதை நாம் இதுவரை கண்டறிந்திருக்கிறோம். இது பிரபஞ்சத்தை ஒரு கணிக்கக்கூடிய அதே நேரத்தில் வியக்கத்தக்க அமைப்பாக நம்மை மாற்றுகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மனித இனம் ஆரம்ப காலம் தொட்டே பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகிறது. பழங்கால நட்சத்திர ஆய்வுகள் முதல் இன்றைய அதிநவீன தொலைநோக்கிகள் வரை நமது தேடல் தொடர்கிறது. ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் பிரபஞ்சத்தின் தொலைதூர பகுதிகளை நமக்கு காட்டுகின்றன. புதிய நட்சத்திரங்களின் பிறப்பு, அண்டங்களின் மோதல், ஏன் வேறு எங்காவது உயிர் உள்ளதா என்பதற்கான அறிகுறிகள் என பல்வேறு புதிய தகவல்களை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டறிந்து வருகிறோம். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பிரபஞ்சத்தின் மர்மங்களை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. நாம் அனைவரும் நட்சத்திர தூசியால் உருவானவர்கள் என்று சொல்வார்கள். நம் உடலில் உள்ள அணுக்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நட்சத்திரங்களின் கருவில் உருவானவை. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதோ அதே அளவு நமது கற்பனை உலகமும் மிகவும் பெரியது. பிரபஞ்சம் பற்றிய நமது அறிவு ஒருபோதும் முழுமையடையாது. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நம்மை மேலும் மேலும் பல கேள்விகளுக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த அற்புதம் நிறைந்த பிரபஞ்சத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.